2021 எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படம் தான் ஏக்கம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிராமா திரைப்படம்ங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா படமா ஆக்கியிருக்காங்க. இந்த படத்துல மொத்தமா ஒரு 5 நபர்களோட கதையை தான் காட்டுவாங்க. ஸோ அவங்க பர்சனல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே இழந்து அவங்களுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விகளுக்கு விடை தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க. இதுல முதல் கட்டமா வந்து ஒரு சாமியார் 60 வயசு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னை வந்து வேலையில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா கோயிலுக்கு சேவை பண்ணிருக்கேன், என்னையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லி பெருமாள் சிலையை வந்து பாத்தீங்கன்னா மயானத்துல கொண்டு வச்சுட்டு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஒரு காஃபி ஷாப் எடுத்து ரன் பண்ணோம். அந்த காஃபி ஷாப்ல டெய்லி வெரைட்டியா ஒரு காஃபி போடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட காஃபி ஷாப் ஓபன் பண்றவங்களுக்கு காஃபி ஷாப் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்திலே போகுது. அதை அவங்க சரி பண்ணாங்களா, அதை சுத்தி நடக்கக்கூடிய கதைகள்னு சொல்லி இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 கதை இருக்கு. அந்த 3 கதையுமே இங்க சொல்ல விரும்பல. கண்டிப்பா பாருங்க. இந்த எல்லா கதைகளையுமே கடைசி அவங்க கனெக்ட் பண்ண விதம், ஸோ அது கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நம்புறேன். அதுல வந்து எனக்கு பர்டிகுலரா வந்து இந்த எல்லா கதைகளுமே மேஜரா வந்து பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த நான் கடவுள் மாதிரியான ஒரு கேரக்டர் வரும்னு சொன்னால அந்த இதை வச்சு ஒரு கதை வரும். அதாவது அவர் ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்ப்பாரு. அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே கெடுத்து விடுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இவருக்கு எது காட்டிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான போர்ஷன்லாம் வைக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த ரைட்டிங் கொண்டு வந்திருக்கலாம். இதை தாண்டி அந்த காஃபி ஷாப்பை வச்சு வரக்கூடிய ஒரு கதையிலுமே ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த கிளைமேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை இவங்க கனெக்ட் பண்ண விதம், கிளைமேக்ஸ்ல ஒரு சில விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான் இந்த படத்தை எனக்கு வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. மித்தபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபை தாண்டிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான படம், பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் யூடியூப் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மோசமாலாம் பண்ணாமல் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.